உங்க வீட்டுக்கு போறேன். 1,1000,000 ரூபாய் எடுத்துருவாங்க. மேல ஒரு 1000 ரூபாய் போட்டு எடுத்தாரு. அந்த 1,1000,000 ரூபாய் தந்தி உன் கையில குடுத்துட்டு ஒரு நாள் என்னடா அவதாரமே ஒரு மேல் வரப்பே கீழ் வரப்பே வித்தியாசம் கிடையாதா? மேல் வரப்பே மோய் போது கீழ் வரப்பே மோய் போடு. ஆமா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொடுக்கிறேன். என்ன சொல் பார்க்கலாம்? என்ன செய்தி? என்னமா இப்படி கேட்கிறேன்? உனக்காக ஆத்தூருக்கு சென்றல்லவா, அங்க நம்முடைய அத்தை மாமா சமயத்தோடு உனக்கு சேகரிக்கும் வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம் என்று பரிசம் போட்டு விட்டு அம்மா, நான் நீண்ட நாட்களாக கண்ட கனவு இன்று பழிக்க போய் நினைத்தால் என் உள்ளம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? அதுவும் தவிர உங்கள் திருமணத்தை இந்த ஊரே மெச்சபடி நடத்தி காட்டப் போகிறேன். ஆகையால் உன் திருமணத்துக்கு யார் யாரையெல்லாம் வரவழைக்க போற தெரியுமா? காமாட்சி நம்முடைய சொந்தங்களை எல்லாம் வரவழைத்து சரி உன்னுடைய திருமண ஏற்பாடுகள் எப்படி எல்லாம் செய்யப்பட்டு தெரியுமா? வீதி எல்லாம் வந்ததிலிருந்து நான் மட்டும்தான் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன் தவிர உன் முகத்தில் மலர்ச்சி என்பதை காணப்படவில்லை. நான் இங்கிருந்து செல்லும் போது கூட உன் சம்மதம் பெற்று தானே ஆத்தூருக்கு சென்று அப்படி இருந்தோம். ஒருவேளை உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கும் அண்ணன் விருப்பத்துக்காக அத்தை மகனை மனதாக வேண்டுவது என்று கவலைப்படுகிறாய். அம்மா, உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கும் என்று சொல்லுமா? நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாய்? அப்படி என்றால் எப்போதும் தாமரை மலர் போன்று பூத்து குலுக வேண்டிய உன் திருமுகம் இப்படி கசக்கி எரியப்பட்ட மணலை போல் காணப்படுகிறது. திருமண நாளை குறித்து வந்த உடனே அண்ணா எனக்கு எப்போது திருமணம் என்று ஓடி வந்து கட்டி தழுவிக்கொள்ள வேண்டிய உன் கரங்கள் இப்படி பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கிறது. இங்கு என்னமோ நடந்திருக்கிறது. அதை இந்த அண்ணனுக்கு கூற மறுக்க. அப்படி என்றால் என் பாசத்தில் ஏதாவது குறை கண்டுபிடித்து விட்டாயா? இந்த ஏழை அண்ணனால் என்ன சாதிக்க முடியும் இருக்கிறாயா? ஏழை போய் மகன் குறைத்து விடுக்கிறேன். நான் சொல்ல துணிக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. ஏமா அப்படி சொல்ற? இந்த பாவி நான் மானத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், வாழ முடியாதா? உன் தங்கையின் வாழ்க்கையை வளப்பெற செய்வேன் என்று என் கருத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் நடந்த உண்மையை அனைத்தும் சொல்கிறேன். அம்மா, இங்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, உன் வாழ்க்கையை நான் மலர செய்கிறேன். தங்களிடம் வெளிப்பட்டு நான் நதிக்கரைக்கு சென்றேன் அல்லவா? ஆமா. அங்கு நாட்டு இளவரசர் வந்தார். இல்ல, இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்தார். சரி, என்னம்மா? அவர் என்னிடத்தில் இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்ததும் இல்லாமல் உன்னிடத்தில் தகாத முறையில் இருந்து கொண்டான். நீ வேண்டாம் என்று கருத்து வார்த்தை கூறியிருந்தால் அவன் சென்றிருக்க போகிறான். என்ன நடந்தது? நான் வேண்டாம் என்று 1000 பேரை எடுத்து கூறியும்
நான் எவ்வளவா தடுத்து நிறுத்து. என்னம்மா கேட்காம பரிசு ஒண்ணு. என்ன பரிசு? இந்த கலைச்செல்வி வாழ்விலே மறக்க முடியாத பரிசு அண்ணா. மறக்க முடியாது. நான் சாக வர பரிசு என்னால் கடவுளை கூட மறக்க முடியாது. என்னம்மா பரிசு? பேர்பட்ட பரிசு. என்ன பரிசு தெரியுமா? என்ன? அந்த பாதிய கற்பையை அழித்து விட்டாரா? எது நடக்க கூடாது என்றாக உன்னை இத்தனை காலம் அரும்பாடுபட்டு பொத்தி பொத்தி வளர்த்தேனோ அப்பேற்பட்ட கற்பை நான் இழந்திருக்கிறேன் அல்லா. நான் கசங்கிய மலராகிவிட்டேன் அல்லா என்று கண்ணீர் வலிக்கிறாயே. அடுத்த வாரம் உனக்கு திருமணம் என்று பரிசம் போட்டு நான் பலவித கனவோடு ஓடோடி வந்தேனே. கண்ட கனவெல்லாம் மண்ணோடு மண்ணாகி விட்டதா? நான் கட்டிய மணக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிட்டதா? அம்மா நீ கவலைப்படாது. இந்நாட்டு மன்னரோ நீதிக்கும் நேர்மைக்கு கட்டுப்பட்டது கூறுகிறார். அப்படி இருக்கும்போது இப்போது நீதிமன்றம் செல்வோம். நீதிக்காக போராடி எந்த அரசனுடைய மகனால் உன் கற்பு பறிபோனதோ அதே அரசன் மகனோடு உன்னை வாழ வைக்க போராடுவேன். இந்த உலகெல்லாம் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கூட கோழையாக வாழக்கூடாது. ஏற்பட்ட இந்த அநீதி வேறு எந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நீதிமன்றம் செல்வோம், நீதி கேட்போம். மன்னர் வந்து விட்டார். நமது நாட்டில் கொலை கொள்ளை கற்பழி எதுவும் நடக்காமல் சுகசேமத்தோடு வாழ்கிறார் மக்கள். மன்னா நாட்டில் கொலை மன்னா தட்டி கேட்க யாருமே இல்லை என்ற தைரியத்தால் பட்ட பகலிலே பல பெண்களின் கற்பு மிக பயங்கரமான முறையில் சூறையாடப்படுகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தளபதியாக இருக்கக்கூடிய இவருக்கும் அக்கறை மன்னனாக விலகக்கூடிய ஐயா உங்களுக்குமா அக்கறை இல்லாமல் போய்விட்டது. அதே சிறுவனே, யார் நீ? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன் பெயர் என்ன? ஏந்த துன்பம் என்ன? உனது நாட்டு குடிமக்களில் நானும் ஒருவன் ஐயா. நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவன். என் பெயரோ கலைச்செல்வன் ஐயா. எனக்கோ கலைச்செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கிறார். என் தங்கைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ஆத்தூரில் வசிக்கக்கூடிய என்னுடைய அத்தையும் மாமாவையும் சந்திக்க சென்றது. தனது அண்ணன் வருவான், நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருந்த என் தங்கை அண்ணன் வருவதற்குள் சமையல் செய்து வைக்கலாம் என்பதற்காக தண்ணீர் கொண்டு வர குளக்கரைக்கு சென்றாள். அப்படி குளக்கரைக்கு சென்ற என் தங்கையை வழிமறித்து காம வெறி பிடித்த கயவன் ஒருவன் என் தங்கையை கதற என் தங்கச்சியை கதற கதற கற்பழித்து என்ன உன் தங்கையை கதற கதற கற்பழித்தான். எந்த கொடியவன், எந்த சண்டாளன், எந்த நாட்டை சேர்ந்தவன், அவன் எங்க இருக்கின்றான்? கூறுங்கள், இப்ப தண்டனை கொடுக்கின்றேன். ஐயா, அவன் யாராக இருந்தாலும் தண்டனை பொதுவாக இருக்குமா? கலைச்செல்வம், நீதி என்பது பொதுவானது. அவன் ஏழையாக இருந்தால் என்ன, பணக்காரனாக இருந்தால் என்ன, அவன் ஆண்டியாக இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, ஏன் நான் பெற்ற மகனாக இருந்தால் தண்டனை உண்டு. அப்படியானால் என் தங்கையை வழிமறித்து கதற கதற கற்பழித்த அந்த காதகன் உங்களுடைய மகன். மூடுவாயே என்ன நடிக்கிறேன், என்ன நடிக்கிறேன் நானா? என் அனுமதி இல்லாமல் வந்து தவறு வந்தில்லாமல் எங்க நாட்டு மன்னன் அவமானப்பட வேண்டும் எந்த போய் சொல்லுவேன். தங்கைக்கு தலைவர் மன்னா நேற்று என்ன சொல்லலே உங்க மகனை அழுத்தி மகனை இழந்தா திருமணம் செய்து மகனை சொல்லும் போது உங்க மகன் என்ன சொன்னான்? அப்பா என் திருமணம் வேண்டாம், அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என் தங்கை எயிலர் செய்ய திருமணம் செய்து சொல்லவில்லை. ஆமா, அப்படிப்பட்ட தங்கை இருந்து தளபதியாரே, சட்டம் என்பது சாக்கடை நீரல். காற்றடிக்க பக்கமெல்லாம் தலை சாய்ந்து கொடுப்பது சட்டமும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. அந்த விளக்கு ஏழைகளுக்கு எட்டாத விளக்காகத்தான் இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணாவை உரைத்திருக்கிறார்.
அந்த எட்டாத விளக்கு இந்த ஏழைக்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தங்கைக்காக வாதாட எந்த வழக்கறிஞரும் முன்வரவில்லை. தனி ஒருவனாக வந்திருக்கிறேன். மன்னா, குற்றத்தை புரிந்தவர் உங்களுடைய மகன். நம் வீட்டு குத்து விளக்குதானே என்று முத்தம் கொடுத்தாலும் அது உதட்டையும் நாக்கையும் சுட்டெடுத்து விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையில் என்றால் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை வெளியே உங்கள் மகனை வரவழையுங்கள். தீர விசாரித்து இந்த ஏழைக்கு நல்லதுருக்கு. என்ன இது? இந்த நீதிமன்றத்தில் ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கிறது. என்னவென்றே புரியவில்லையே. ஒரே கோஷ்டமாக போயிடுச்சு. அப்பா, நமது நாட்டில் ஒரு ஏழை பெண் என்று பாராமல் ஒரு கொடியவன் கற்பழித்திருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பது. அப்பா, என்ன உரைக்கிறது? நம்முடைய நாட்டில் உன்னுடைய ஆட்சி காவலியார் காவல் மீறி ஒரு பெண்ணை கதற கற்பழித்திருக்கிறான். அப்பேர் பட்டவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்பா? மரண தண்டனை தண்டனைக்கு உரியவனை நீ என்ன சொல்றீங்க? இதற்கு யார் பெண்களை பார்த்தான் தாயாகவும் தங்கையாக நினைக்கக்கூடியவன். அப்பா, அப்பா, உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இந்த பெண்ணை பார்க்கவில்லை. பெண்ணின் முகத்தை கண்டவுடனே கை கால்களும் நடுங்கிறது, வார்த்தை தடுமாறுகிறது. என்ன நடக்கிறீங்க? அப்பா, ஒரு பெண்ணானவள் தன்ன தடவிலே துணிச்சலோடு நீதிமன்றத்தில் நிற்கிறார். எனக்கு பதட்டம் ஏற்படுகிறது. அப்பா, எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கிறது, சரியான முறைப்படி தீர்ப்பளித்திருக்கிறேன். இந்த வழக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. எங்களை கைவிட்டாங்க. மகன் நகரம் சென்றோ? ஆமா. கூட போனது யாரு? அங்க என்ன நடந்தது உண்மை உரைக்க வேண்டும். அப்படியே நீதிமன்றத்தில் ஒரு பாடல் பாடு. என்ன சொன்னீங்க? இந்த நீதிமன்றத்தில் ஒரு பாடல் பாடலாம். ஆமா. நீங்களா? கொஞ்சம் சீக்கிரமா ஐயா சைலண்ட். நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கும் இந்த வழக்கிற்கும் ஏதாவது சம்மதம் இருக்கிறதா? இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா பாடுங்க. எல்லாம் ஓடி வர என்ன பாட்டு இதெல்லாம் பாருங்க. ஒரு பாடலை பாட வேண்டாம். எப்படி பாட வேண்டாம்? ஒரு சுதி இருக்க வேண்டாம், ஒரு மதி இருக்க வேண்டாம். என்னடா கல்லெல்லாம் புண்ணு பாடுங்க. மன்னர் பரம்பரைக்கு இயக்க தெரியும். இப்பேற்பட்ட குடி வைக்கிறது உனக்கு இப்போதே மரண சொல்றேன். அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவர் இறந்து விட்டால் நான் இறந்த கற்பு மீண்டும் எனக்கு வந்து விடுமா? அதனால் அந்த தண்டனையை எனக்கு கொடுக்கல. என்னமா சொல்றேன்? நான் சந்தோஷமாக இதை எடுத்து நான் இறந்து விடுகிறேன். அவருக்கு நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன். அவரால் வாழ்வில் சந்தோஷமாக வாழட்டும். தண்டனையை மாற்றி அமைகள் கேட்டாயதோ? ஏழை பெண்ணாக பிறந்தாலும் அறிவு, அன்பு, பாசம் அனைத்துமே நிறைந்தது பார்த்தாயா? ஒரு நாட்டு இளவரசர், அவருக்கு தண்டனை வேண்டாம். என் கற்பே பறிப்புணர்வு பரவாயில்லை, தண்டனை எனக்கு கொடுங்கள், நான் இறந்து விடுகிறேன். அதற்கு நல்லது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து நல்ல முறையில் வாழ்க்கை பட்டையடா. ஏய், பெண் என்றால் இவ்வளத்தான் சொல்ல வேண்டும். பெண் குலத்தின் பொன்களை உலகம் போட்டு உத்தம் என்று சொல்ல போன இவ்வளத்தான் சொல்ல. ஏய், அது மட்டுமல்ல, நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அழகு தாமரை, பெண்மை நலத்துக்கு அழகு நானும். இந்த மண்ணுக்கு பெருமை பொண்ணு, பொண்ணுக்கு பெருமை கண்ணு, கண்ணுக்கு பெருமை கற்பு, கற்புக்கு பெருமை வாழ்க்கை, வாழ்க்கைக்கு பெருமை வரலாறு, வரலாறுக்கு பெருமை வசந்தம், வசந்துக்கு பெருமை சான்று, சான்றுக்கு பெருமை சாதனை, சாதனைக்கு பெருமை சரித்திரம், சரித்திரக்கு பெருமை சட்டம், சட்டம் என்ற மண்ணையும் பொன்னையும் காக்கின்றேன். இந்த தாய் திரு நாட்டிலே இந்த ஒரு பெண்ணை அவளை பெண்ணாக நீதிமன்றம் தான் ஏற்றுக்கொள்ளும், நாட்டு மக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்.
ஒரு கணம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போது பெண்ணின் வார்த்தைப்படி தண்டனை மாற்றி அமைக்க போகிறேன். என்ன தண்டனை அப்பா? இதே மேடை இருவருக்கு திருமணம். யாருக்கு? என்னுடைய அண்ணனுக்கு இப்ப ஏற்பட்ட திருமணம். அண்ணா வரீங்களா? கூத்து பார்த்த கம்னு பார்க்க மாட்டீங்களா? நான் ஏடா விடமா பேசுகிறீங்க. என் அறிவு மனதில் பாத்துங்க. என்னடா பேசுறாங்க அவங்க? பாருமா, காது ஊத்த கேட்க முடியுமா? என்ன சொன்னாங்க? ஜோடி பார்த்து சூப்பரா இருக்குது. ஆம்பியா முன்னாடி அப்படி கிடையாதுடா. அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. நீ அது விளக்கமா எடுத்து சொல்றானே. ஏமா இவங்க ஆம்பியா முன்னாடில கிடையாது, புருஷன் முன்னாடி. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான்டா. அப்படி கிடையாது. அண்ணன் தங்கன்னு விளக்கமா சொல்லணும். ஆமா ஆமா. இது அண்ணன், அது தங்கச்சி. அது அண்ணன், இது தங்கச்சிடா. இது தங்கச்சி, அது அண்ணம்மா. ஏண்டா அவன் மூஞ்சி பத்திய மூஞ்சி நல்லா காஞ்சு போன காட்டுல தேஞ்சு போன மொக்க மாதிரியே என்னுடைய அண்ணன் யாருடா? யாரு? இந்த நாட்டிற்கே இளவரசர். அவ யாருடாவோ? யாரு? கேவலம் ஒரு ஏழை பொண்ணு. கேவலம் ஒரு ஏழை. ஏன்னா அவ கிட்ட போக முடியுதா? அப்படியே ஒரே ஏழை அண்ணன் மேல ஏனாத்தம். ஆமாண்டா, உன் மேல ஒரே கத்தாய் நாத்தம். அம்மா ஃபாரின் சென்ட் யூஸ் பண்றேன்டா. ஆமா. என்னுடைய அண்ணன் தான் தெரிஞ்சோ தெரியாம அவளுடைய கற்பை கெடுத்துட்டாரு. இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம். அப்படியே மண்ணு போட்டு மூடிடணும்டா. சொன்ன மாதிரி மண்ணு எடுத்து மூடிடுறோம். எதடா? இதா? அது மட்டும் கிடையாது. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ என்ன தெரியுமா செய்கிறேன்? நேரா அரண்மனை உள்ள அம்மா ரூமுக்குள்ள போறேன். அம்மா பீரோல அப்படியே லட்சமா லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். அதுல இருந்து ஒரு கட்டு எடுத்துன்னு வரேன். எதுக்கு தெரியுமா? என்னுடைய அண்ணா அவளுடைய கற்பை கெடுத்ததுக்காக நஷ்டா தூக்கி விசிறியடுறா. போரிக்கெட்டு பொட்டிக்கடை வச்சு போச்சுக்கிட்டாவா? ஏமா நேரம் நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கு போறேன். 1,10,000 ரூபாய் எடுத்துட்டு வரேன். மேல ஒரு 1000 ரூபாய் போட்டு எடுத்தாரு. அந்த 1,10,000 ரூபாய் தந்து உன் கையில குடுத்துட்டு உன் கற்பனை பணக்காருக்கு ஒரு நாய், ஏழைக்கு ஒரு நாய். அவதாரமே ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்பு வித்தியாசம் கிடையாதா? மேல் வரப்பு மொழி போது கீழ் வரப்பு மொழி போது. அது மட்டும் கிடையாது. 300 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எடுத்து எங்கடா வைக்கிறோம்? வாசிப்புல. ஒரே ஒரு 5 ரூபாய் கொடுத்து குங்குமத்தை வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க எடுத்துட்டு போய் வைக்கிறோம்? நடுவுல இங்க வாழுது ஏறும மாறி. அந்த மாறி எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருக்கணும்டா. அப்பதான்டா அதுக்கு பெருமை. இவ்வளவு எத்தாந்து இந்த அரண்மனையில வச்சா இந்த அரண்மனை புறமா ஒடுத்து வர போமா? என்ன நடந்தாலும் சரி இந்த திருமணம் மட்டும் நடக்குது. நிறுத்துங்களப்பா. இந்த நீதிமன்றத்துக்கு நான் உங்களுடைய மகளாக வரவில்லை. நாட்டில் ஒரு குடிமகளாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு நீதி உனக்கு நீதி கிடையாது. நிலை பார்த்து பதவி போட்டு கொடுத்தேன். பதவியை சரிவர பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குமா? ஆமா, இப்படிப்பட்ட தவறுதான் நடந்திருக்குமா? தன்னை முள்ளை நெருப்பு செருப்புக்கு சமமானவன் பேசப்படக்கூடாது. இதெல்லாம் நீதிமன்றமா இல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாதப்பா. திருமணம் செய்வது என்றால் சொத்து கிடையாது. இன்று முதல் எனக்கு மகனும் அல்ல, உனக்கு தந்தையும் இல்லை. என்ன போடா. ஐயா, என்னுடைய தந்தையிடம் ஒருத்தர் பார்த்தையா? அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நாடு இல்லை, நகரம் இல்லை, சொத்து இல்லை, சொத்து இல்லை, மகன் இல்லை என்று சொல்கிறார். நமக்கு என்னடா வேலை தெரியும்? நம்மளுக்கு நாளைக்கு காலையில அரக்கோணம் ஒயிச்சா பண்ண போய் பாட்டில தான் போறோம். நாட்டு இளவரசன் மரியாதையா ஓட்டுக்கோ.
போயிருங்க. அண்ணா அம்மா என்னை நீங்கள் மனதார வாழ்த்துங்கள் அண்ணா. மஞ்சள் குங்குமத்தோடு 16 செல்வங்களை பெற்று நீ என்றென்றும் நீடூடி வாழ்வாய். மாமா கலைச்செல்வி, தங்கள் மருமகளை வாழ்த்துங்கள் மாமா. இன்று முதல் எனக்கு மருமகள் அல்ல, மகளாகவே நினைக்கின்றேன். தீர்க்க சுமங்கலி போவா. அப்பா கால போய் வீட வாட்டர் பாட்டில் போன வாழ்த்துங்களாப்பா. என்னென்ன சிரஞ்சீவிய வாக்கு வாழை வந்து எழுந்திருப்பா. கூட நடனே கொல்லுமா வியாதி, அது போல பேதி சொல்ல மாட்டேன் அனைத்தையுமே சொல்லிட்டடா பாவி. ஐயா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுவோ, 10 கூட தாலே பச்சா இருப்பேன். அப்படியா? சரி, இந்த நேரத்துல சொல்றேன். ஒரு குழப்பம் சொல்ற பண்ணுங்க. அப்படியே சொல்லுவேன். ஒரே குத்து. ஏய், என்னுடைய தந்தையோ விருப்பமில்லாத பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அந்த ஏழை பெண் கலைச்செல்வி எப்படி வாழ வைக்கிறது போக போக காட்டுற. நீ என்னடா எனக்கு சொல்றது? பிறந்த வீட்டை விட்டு புகுந்து விட்டு செல்ல போகிறேன். ஆமா, தங்கள் மனதார என்னை நீங்கள் வாழ்த்தி வருகிற துணைந்த மனக்கோலத்தில் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்னஞ்சிறு நாள் முதலாய் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்களாக நாம் கிடந்தோம். சத்தியமாக இத்தனை காலமாக எனக்கு ஆதரவாக நீ இருந்தால், எனக்கு ஆதரவாக நான் இருந்தேன். ஆனால் இப்போது நீ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு சென்று விட்டார். இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்கொள்ள எனக்கென்று யார் இருக்க? உலகில் எனக்காக எப்படியாவது சந்தோஷமாக வாழ்த்தி புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்லும் போது அவர்கள் பெற்றெடுத்த தாய் தந்தை
அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பெண்ணிற்கு சேர வேண்டிய தாய் வீட்டு சீதனமாக பொண்ணும் பொருளும் கொடுத்து மனக்கோலத்தோடு இருக்கும் தங்களுடைய மகன் நீ சந்தோஷமாக புகுந்த வீட்டுக்கு சென்று வா மகளே வழிகூட்டி அனுப்பி வைப்பார். ஆனால் உன் அண்ணன் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவடமா ஒரு நாட்டின் பேரரசனுக்கே மருமகளாக செல்லும் என் தங்கைக்கு கொடுப்பதற்கு உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சிதறமாக நான் கொடுக்க என் உயிர் அம்மா உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சிதறமாக நான் கொடுக்க என் உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லையம்மா. எனக்கு தாய்க்கு தாயாக இருந்த தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்த்தவர் நீங்கள். எனக்கு தாய் வீட்டு சீக்கிரமாக பொன் பொருள் ஆடி அவர் சொத்து சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம். தங்களுடைய அன்பு கடைசி வரை இருந்தால் எனக்கு அதுவே போதும். அம்மா நீ ஆயிரம் முறை அடுக்கலுக்காக ஆறுதல் வார்த்தை கூறினார். அதை இந்த அண்ணன் மனம் ஏற்க மறுக்கின்றது. உடலும் உயிராக பாடி வளர்த்தேன் உனக்கு திருமணம் முடிந்தது. உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனமாக எந்தவித சின்னஞ்சிறு பொண்ணோ பொருளோ என்னால் குறித்த நேரத்தில் உனக்கு தர முடியாமல் போனேன். நான் இனிமேல் எங்கேயாவது சென்று கடுமையாக உழைத்து பிழைத்து அதில் வரும் ஊதியத்தை கொண்டு உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தை நான் கொண்டு வர முடியும். என்னடா இது, நம்முடைய அண்ணன் நம்மை வாழ்த்தி வெறுங்கையோடு அனுப்பிவிட்டார் என்று எப்பொழுதுமே நினைக்க வேண்டும். இந்த அண்ணன் நான் உன்னை மறுமுறை சந்திப்பேன் என்றால் அது உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சிறப்பத்தோடு தான் சந்திப்பேன். அதுவரை உன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன். உனக்காக மாப்பிள்ளை காத்திருக்க சந்தோஷமா போயிட்டு எனக்கு சேர வேண்டிய சீரணத்தோடு நீங்கள் சீக்கிரமாக வந்து விடுங்கள் அண்ணா. ஏதோ அவசரமாக என் தங்கைக்கு திருமணம் முடிந்தது. என் தங்கைக்கு சேர வேண்டிய சீரும் என்னால் தர முடியாது. நான் இனிமேல் எங்கேயாவது சென்று கடுமையாக உழை அதில் வரும் ஊதியத்தை கொண்டுதான் என் தங்கைக்கு சேர வேண்டிய சீர்வத்தை கொண்டு வருகிறேன். உத்தரவு வெற்றி இடத்தை விட்டு சென்று வருகிறேன். எங்கும் போக வேண்டாம். என் நாட்டிலே இது வேலை போட்டு தருகிறேன். என்ன அதில் வரும் ஊதியத்தை கொண்டு உன் தங்கைக்கு சேர வேண்டிய தாய் வீட்டு சேதனை கொடுத்து அப்படியா தளபதியா மன்னா பதவி ஏதாவது காலியாக இருக்கிறதா? நமது நாட்டிலா எனது கரையில எல்லா இடத்துல ஆள் வச்சிருக்கின்றேன். ஏனில்லை என்ன இருக்கிறது. என்ன இருக்கிறது? உனது பதவி சரிபதியா பயிர்ந்து புரட்சி வீரன் இந்த பட்டத்தை எடுக்க போகும். என்ன சொல்லுகிறேன்? என்னுடைய பதவியில இருந்து சாரிப்பால் விரித்து புரட்சி வீரன் கொடுக்கிறான். அப்படி நாட்டில் என்ன குறை? மன்னா தரங்கற்றவன், அவமானம், தகுதியற்றவன், மானங்கற்றவன், மரியாதை ஒரு மன்னனுக்கு வலது கையாக இருப்பவன் இந்த தளபதியாக. நாட்டு மக்களை கண் இமைப்போல் பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குமா? இப்படிப்பட்ட தவறுதான் நடந்திருக்குமா? அப்படியே மன்னன் மகனே தவறு செய்திருந்தால் நீதிமன்றம் கொண்டு வந்து தகுந்த முறைப்படி
தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் உன்னை பாராட்டி இருப்பேன். அதற்காக உன் பதவி தெரியப்படுத்த உனக்கு வீரன் இந்த பட்டத்தை மன்னா வேணாம் சொல்லுங்க. உன்னை என்ன கேட்பது போராடி திறமையை பாராட்டி உனக்கு வீரன் இந்த பட்டத்தை மன்னா என் திறமை பார்த்து இந்நாட்டின் போர் தளபதியாக பதவி கொடுத்தது மட்டுமல்ல, புரட்சி வீரன் என்ற பட்டத்தையும் அளித்திருக்கிறேன். இதை வைத்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித குறையும் நேராமல் நான் பாதுகாத்து வருகிறேன். அதற்காக இப்போது நாட்டின் எல்லைப்புறக்கு செல்கிறேன். உத்தரவிடுங்க மன்னா. செல்வோம். பதவி வந்துவிட்டது என்று கடமை தவறிவிட்டால் தலைமையில் காத்துக் கொண்டிருக்க தண்டனை கடுகளும் தவற மாட்டார்கள். சென்று நாட்டு மன்னன் இருவேறு சபையில் என்னை அப்படி என்ன கேட்டு மன்னனை மன்னா நம்ம நாட்டின் நன்மை சொல்கிறேன். நீ திருமணம் தடுத்து தவறா தவறு இல்லையே. அதுக்கு மன்னா நான் காரணம் சொல்லுவானோ நான் கரத்தலுக்கு முடிக்க வேண்டும். அது தவிர கல்லை முடிவு செருப்பு முட்டாள் போங்க. அது ஏன்னா கொஞ்சம் ஏண்டா நானா குறைக்கின்றேன். என் அறிவியல் எரிகிறது. எரிஞ்ச பயிர் சிங்கத்தை தட்டி விட்டான் மன்னன். இனிமேல் நான் யாருன்னு போவ காட்டு உனக்கு. அது மட்டும் அல்ல, இப்போது நாட்டில் நெல்லை வர வேண்டும், கல்வி சொன்ன கண்கர் வேண்டும், பொருளை வேண்டும். நான் கூட வரமாட்டேன். எதனால்